ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பேசின ஸ்பீச்சுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. அதில் மெயினான பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரதை பற்றியும் அவருக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்பீச்சில் நிறைய விஷயம் பேசிட்டு அவங்க ஸ்பீச்சை முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 10 பேருக்கு இலவசமாக ஆட்டோ வழங்கியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் அவருக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராயன் படத்துக்காகவும் கேப்டன் மில்லர் படத்துக்காகவும் எனக்கு தேசிய விருது கிடைச்சது. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா நான் நிறைய நல்ல படம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த படத்துக்குலாம் எனக்கு அவார்டு கிடைக்கல. நிறைய பேர் சொல்றீங்க இது ஒரு படம்னு சொல்லிட்டு இதுக்கு அவார்டான்ட்டு. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இத்தனை நாள் வட சென்னை, புதுப்பேட்டை, மரியான், மயக்கம் என்ன, 3, கர்ணன் சொல்லிட்டு நிறைய படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்குலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்பெல்லாம் கேட்டீங்களா யாராச்சும் ஏன் கிடைக்கலன்ட்டு? அது அப்ப அமையல, இப்ப அமைஞ்சிருக்கு. ஏன் அமைஞ்சிருக்குன்னா, ராயன் படத்துக்கு நாங்க பண்ண வேலை அப்படி. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு உண்மையா உழைச்சிருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதனால அதை விமர்சனம் பண்ணாதீங்க, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாருமே தல அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மள ஒத்துக்கிற வரையும் தோல்வின்றதே கிடையாது. சோ எல்லாருமே எனக்காக நிறைய வேலை பாருங்க. நம்ம பெரிய இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். மக்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை மக்கள் எல்லாருக்குமே நன்றா செய்யுங்க. எதிர்த்த வீடோ இல்ல பக்கத்து வீடோ அவங்களுக்கு முடிஞ்சதை உங்களால சின்ன உதவியா இருந்தாலும் அதை பண்ணுங்க. நான் உங்க கூட இருக்கேன், அதை மட்டும் எனக்காக நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் ரீசெண்டா தான் கட்சி கொடியுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இவர் அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் இவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. 10 ஆட்டோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அரசியலுக்கு வந்துருவீங்களா? நாங்க எத்தனை வருஷமா நல்லது பண்றோன்ற மாதிரி அவர் சொன்னதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே ராகவா லாரன்ஸ் அவர்களே ஒரு வீடியோ மூலமா ரிப்ளை தருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஆட்டோ ட்ரெண்டிங் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.